இந்த மண்ணில் நான் கற்றுக்கிட்டது இந்த சினிமாவுக்காக நான் வாழ்ட்டேன். கண்டிப்பாக இன்னைக்கு எமோஷன் ஆகிட்டு. ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ. நீங்கள் படம் பண்ணுற நடிகர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்துடுறாங்களே, அது என்ன சார் ரகசியம்? அதாவது நான் சரத்குமார் சாரோட படம் ஆரம்பித்தேன். அவர் அரசியலுக்கு போகிற அனௌன்ஸ் பண்ணிட்டார். போனால் யாருமே படம் வாங்கலை. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டமுறை டைம்ல பொட்டு வச்சு நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் நான் இப்போ படம் பண்ண நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரரசு வச்சு ஒரு ஃபைனான்சர் சார் படம் பண்ணலான்ட்டு தர்மபுரின்னு படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்ல அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரு. விஜயகாந்தோட நான் எத்தனை படம் பண்ணேன், காட்ஃபாதர் மாதிரி ஆல் இன் ஆலா இருந்தால் அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்போ பவன் சாரோட 3வது படம் அவரு பாலிடிக்ஸ் போயிட்டார். விஜய் சாரோட 3 படம் அவருக்கு பாலிடிக்ஸ் போயிட்டாரு. மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது. இதுவே பெரிய பாலிடிக்ஸா இருக்கு போட்டிருக்கேன் சார். நன்றி சார், இவ்வளவு வெளிப்படையா லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார். என் வைஃப் பசங்க சினிமாவில் உட்காரதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. ஆக்சுவலி அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படியே நினைச்சாங்க. பட் நான் பண்ற தொழில் அவன் கவனிச்சுட்டே இருந்தான். அவன் டிகிரி முடிச்ச உடனே அவன் லேலா காலேஜுக்கு விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணான். அது சீட்டு கிடைக்கல. நான் பிடிச்சி தட்டினேன், ஏண்டா நீ எதுக்கு அப்ளை பண்ணலான்ட்டு. அப்புறமா சரத்குமார் சார் கேட்டு SRMல தாம்பரத்தில் ஜாயின் பண்ணான். சார் அவர்களுடைய படத்தொகுப்புல தோட்டாதரணி சார் அவர்களுடைய கலை இயக்கத்துல இந்த பாடல் எத்தனை முறை போட்டாலும் பார்த்துட்டே இருக்கலாம் இருக்கு. அப்படி ஒரு இசையை கீரவாணி சார் அவர்கள் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. மலையாளத்துல, கன்னடத்துல, ஹிந்தியில இந்த பாடல் 5 மொழிகளிலும் வெளியாகி இந்தியா முழுவதும் பெரிய அளவுல பெரிய வரவேற்பையும் பெரிய அளவுல எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த பேன் இந்தியா திரைப்படம் இவ்வளவு அழகா இயக்கி இருக்கிற நம்மளுடைய இயக்குனர் ஜோதி கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டீங்களா கொடுக்கலாம். இந்த பாட்டுடைய மலையாள, கன்னட, ஹிந்தி வெர்ஷன் யூடியூப்ல இருக்கு. நீங்க எல்லாம் கண்டிப்பா வீட்டுக்கு போய் ஒரு 25 வாட்டியா திருப்பி பார்ப்பீங்கிற பெரிய நம்பிக்கையோட இந்த படத்தை தயாரித்து இருக்கிற ஒரு தயாரிப்பாளர்னா, ஒரு படம் உருவாதுன்னா நான் தான் இங்க முதலாளி அப்படிங்கிற எண்ணத்தோட போவோம் அப்படிங்கிற கற்பனை எல்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனா ஒரு படைப்பு உருவாகுது அப்படின்னா அந்த கலையுடைய முதலாளி நான் இல்லை, அந்த கலைக்கு முன்பாக நானும் தொழிலாளி தான் செட்டுக்கு போய் எப்படி ஒரு படம் உருவாக்குகிற எல்லா தொழிலாளிகளும் வேலை செய்வாங்களோ அதே அளவுக்கு பொறுப்பை ஏற்றி தலையில் போட்டுக்கொண்டு தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிற, சினிமாவின் மீது உண்மையிலே எப்போதும் அன்பும் பற்றும் கொண்டிருக்கிற உண்மையான சினிமா ரசிகர் மரியாதைக்குரிய AM ரத்னம் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் பெரிய மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒரு பெரிய கைதட்டல் நீங்களாம் கொடுக்கணும். ஏன்னா எந்த இயக்குனரும் அவரை அடையாளப்படுத்துகிற போது எங்க செட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை கொடுக்கிறவர் இல்ல எங்க தயாரிப்பாளர். அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சு எங்க படப்பிடிப்பை சுலபமாக்குற வேலையை அவர் தான் செய்வாரு அப்படின்னு எல்லா இயக்குனர்களாலும் போற்றப்படுகிற ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்கிற AM ரத்னம் சார் அவர்களுக்கு எங்கள் அன்பு நிறைந்த நன்றியோடு கூடிய வாழ்த்துகள். சார் நீங்க நிறைய படங்கள் பண்ணிருப்பீங்க. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய படம். நீங்க நிறைய பெரிய படங்கள் பண்ணியிருந்தாலும் அது இன்னும் ரொம்ப முக்கியமான படம்னு நாங்க நம்புறோம். ஏன்னா நீங்க அஜித் சார் கூட 3 படங்கள் பண்ணிருக்கீங்க, விஜய் சார் கூட 3 படங்கள் பண்ணிருக்கீங்க, பவர் ஸ்டார் கூட இது உங்களுக்கு 3வது படம். இந்த ஹேட்ரிக் வெற்றிக்கான சீக்ரெட் என்ன அப்படிங்கறத நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். இந்த படம் பற்றின அனுபவம் பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லணும் சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இப்போவுமே இந்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படமாக 5 வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கொண்டு போய் சேர்க்கறது முதல்ல உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த படத்தை அவ்வளோ நல்லா ப்ரமோட் பண்ணி எங்களுக்கு துணை இருப்பீங்கன்னு நான் முதல்ல வேண்டுகிறேன். ஸோ நான் சென்னை 54 வருஷம் ஆச்சு. 54 இயர்ஸ். 54 இயர்ஸில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பெரிய பெரிய ஜாம்பவான்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி பாபுபாய் மிஸ்திரி, ரவிகாந்த் நாகாய்ச்சா, இந்த மாதிரி அவங்கள இன்ஃபில்ம் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விட்லாச்சாரிய கம்பெனியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன்.
கே விஸ்வநாத் சார், பாப்பு சார், எல்லாம் பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார், இப்போ ரொம்ப வருஷமா தெரியும் கிரவாணி சார், ஆனால் அவரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு இப்போதான் கிடைச்சிருக்கு. இவர் பாகுபலி ஆஸ்கார் வின்னர் கிரவாணி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க எவ்வளோ சிறப்பாக இந்த மியூசிக் கொடுத்துருக்காருங்கிறது. இந்த படம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். இது வரைக்கும் நான் தமிழ் படங்களை தெலுங்குல டப் பண்ணியிருக்கேன் நிறைய படம். முதல்ல வைஜெயந்தி ஐபிஎஸ், அப்புறம் சத்ரு, அது மாதிரி இன்னும் வணக்கம் வணக்கம். 2 கொரோனா பார்த்துட்டோம், அதனால இது ஒண்ணு அவ்வளவு பெரிய தடையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சார் நீங்க தொடரலாம் சார். நிறைய ஜாம்பவான்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தில் ஆனால் நான் படிப்படியாக முன்னுக்கு வந்து அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கேன். நிறைய தெலுங்குல பாடல்கள் எழுதியிருக்கேன், நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த சினிமா சாதாரணம் இல்லை, இது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் அந்த சினிமாவில் நான் சமீபத்தில் 2-3 விஷயங்கள் சந்தித்தேன். அவரோட நான் பாம்பேல இருந்து ஃப்ளைட்டில் ஜேர்னி பண்ணுறேன். ஒரு தமிழ் அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது ஏதோ விசா வேணும், சிங்கப்பூர் போனால் மலேசியாவில் கிடைக்குமானா பக்கத்தில் போய்ட்டு இமீடியட்டாக 2 நாள் 3 நாள் கிடைக்குன்னு இப்படி பார்த்தாரு. சார் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேட்டார். நான் நீங்கள் என்ன வேறுன்னா சினிமா ப்ரொடியூசர், என்ன படம் பண்ணியிருக்கீங்க சார்? அதுதான் நான் இந்தியன் படம் பண்ணேன் சார். நான் தியேட்டரில் 25 வாட்டி பார்த்தேன் சார். என் வாழ்க்கை 1500 ரூபா சம்பளத்தோடு ஆரம்பித்தேன், இன்னைக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறேன். அந்த படத்தால் நான் ஒரு நிமிஷம் இது வரைக்கும் லஞ்சம் வாங்கல சார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எவ்வளோ இன்ஸ்பிரேஷன் கொடுக்குதுன்ட்டு. வைஜெயந்தி ஐபிஎஸ் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் அப்போ லேடிஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ல இல்லை, 300 லேடி கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 5000 பொண்ணுங்க வந்து இன்டர்வியூக்கு வந்தாங்க. ஸோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் வந்து படத்தை கொடுத்துருக்கு. சமீபத்தில் பெங்களூர்ல ஒரு ப்ரொடியூசர் சந்திச்சேன். இப்போ விஜய் சாரோட படம் பண்றாரு கேவிஎன். அவர் கேவிஎன் எனக்கு தெரியாது, நான் யாரானு அவருக்கு தெரியும். ஆனா அவர் வந்து அவர் என்னோட பாடல்கள் எல்லாமே அவர் ரசிக்கிறார். அவர் மொபைல்ல எல்லாமே நான் சாங்ஸ் எழுதிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. ஆச்சரியம் என்னன்னா பாய்ஸ்ல ஏதோ ஒரு படத்துல தெலுங்குல ஸ்வேச்சை ஃப்ரீடம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி ஒரு லிரிக் வந்து கேசட் வாங்கி நிறைய வாட்டி பார்த்துட்டு அவங்க மாமனார் வீட்டில் படிச்சுட்டு இருந்தார். அவரு அந்த வீடு காலி பண்ணி ஃப்ரீடம் வேணும்னு வெளியில வந்து எனக்கு பெரிய ஆளா இருக்கார் அவரு. சம்டைம் நம்ம தொழில் பண்ணிட்டா போவோம், சில பேருக்கு வந்து அப்படி ஒரு கிரேட் உணர்வுக்கு இருக்கு. சினிமா வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படம் 17th செஞ்சுரியில நடக்கிற படம். இந்தியன் அந்த சுச்சுவேஷன்ல இந்தியாவில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஷனா இன்டைரக்டா சொல்லியிருக்கோம். கமர்ஷியல் ஃபிலிம். இதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 5 வருஷம் டிராவல் பண்ணி பான் சாரோட பண்ணியிருக்கோம். நாங்களே சொல்ல அற்புதம் வந்திருக்கேன், எல்லாருமே சொல்லுவாங்க. நாளைக்கு படம் வரும்போது உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தாமதம் ஏன் ஆச்சு, அவ்வளோ செட்ஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் மூலியமா ஏதோ சொல்லணும் ஆதங்கத்துல தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நல்லா மெசேஜா இருக்கு. இதுல வந்து சத்யராஜ் சார் ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டிஃப்ரெண்டான கேரக்டர், ஆனா ரொம்ப கம்மியான கேரக்டர். ஆனா படம் வரும்போது முக்கியமான கேரக்டர் அது. அதுக்காக தான் ஹீரோ டிராவல் பண்றாருங்கிறது அப்புறமா தெரியும். இது வந்து பார்ட் 1 தான், பார்ட் 2 பண்ண போறோம். பார்ட் 2 வரும்போது இன்னும் இதனுடைய டீட்டெயில் எல்லாம் பார்ட் 2ல தெரியும். இதை வந்து எல்லாரும் கண்டிப்பா இந்த படம் அது இது முக்கியமா சொல்லணும்னா என் சன் ஜோதி கிருஷ்ணா, அவன் வந்து என் வைஃப் வந்து பசங்க வந்து சினிமாவில் உட்காரதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. ஆக்சுவலி அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படியே நினைச்சாங்க. பட் நான் பண்ற தொழில் அவன் கவனிச்சுட்டே இருந்தான். அவன் டிகிரி முடிச்ச உடனே
அவன் லேலா காலேஜுக்கு விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணான். அது சீட்டு கிடைக்கல. நான் பிடிச்சி திட்டினேன், ஏண்டா நீ எதுக்கு அப்ளை பண்ணலான்ட்டு. அப்புறமா சரத்குமார் சார் கேட்டு SRMல தாம்பரத்தில் ஜாயின் பண்ணான். எனக்கே தெரியாது அவன் லண்டனுக்கு அப்ளை பண்ணான் காலேஜுக்கு ஃபிலிம் டைரக்ஷன் படிக்கிறதுக்கு. லண்டன் படித்தா அப்போ எங்கள் ஒய்ஃபு அலோவ் பண்ண மாட்டாங்க நினச்சா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ லண்டனில் படித்தான். அப்போது அதுக்கு முன்னாடி ரவிக்குமார் சாரோட நாங்கள் நட்புக்காக சப்ஜெக்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கும்போது ஜோதி பற்றி சொன்னேன் ரவிக்குமார் சாருக்கு, உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு சொன்னார். அவர் கூப்பிட்டா அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாளில் லைன் எனக்கு கூட தெரியாத ஒரு கதை சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் அப்பாவுக்கு கேட்டு சொன்னீங்களான்னு கேட்டார். நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி இருக்காரு. காலையில் 5 மணிக்கு என்னை எழுப்பிட்டான், அப்பா கதை சொல்கிறேன்ட்டு. சரி, கதை கேட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு சின்ன பையன் ஒரு லவ் ஸ்டோரி சொல்லுவான்னு பார்த்தா ஒரு நட்பை பற்றி ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். ஆச்சரியப்பட்டேன் நான். எப்படிடா அவனுக்கு இந்த தாட் வந்தான்னு கேட்டேன். அவன் சொன்னான், அந்த சொன்ன எக்ஸாம்பிள் இன்னும் எனக்கு ஷாக்கிங். அந்த கிருஷ்ணதேவரையா தெனாலிராமன் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்ன ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரி அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னு கேட்டேன். அது சங்கர் சார் இன்ஸ்பிரேஷனில் கதையை முதல்ல சொல்லாமல் அது இது பண்ணி இப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கு. ரவிக்குமார் சாருக்கு சொன்னேன், சரி பண்ணிடலாம் சார்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் முதல்ல இப்போது ஒரு சிவாஜி சாரும் அதில் ஃபிக்ஸ் பண்ணோம் விஜயகுமார் பண்ண ரோலுக்கு. அதுக்கப்புறம் சில ரீசன்ஸ்னால அவர் பண்ணலை. அப்புறம் ட்ராப் பண்ணலான்ட்டு அப்புறம் சரத்குமார் வச்சு பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் அவன் படிக்கும்போதே நட்புக்காக சப்ஜெக்ட் கொடுத்தான். அதுக்கப்புறம் வந்தான், டைரக்ட் பண்ணப்பான்னு கேட்டான். நான் சொன்னேன், ஆஸ் எ ஃபாதர் ஒரு 1 crore ஒரு சின்ன படம் பண்ணு, அதுதான் நான் பண்ணேன். அப்படி இல்லை, நான் கமர்ஷியலாக பண்ணணும், என்னோட திறமை காட்டணும் அப்படின்னா அது சொல்லி அவனே ரஹ்மான் சாரோட பேசி முதல்ல எனக்கு 20-18 படம் டைரக்ட் பண்ணான். இது வரைக்கும் அவன் 2-3 படம் பண்ணல லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம், ஒரு மெச்சூர்ட் சப்ஜெக்ட் அவன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நானே டெக்னிக்கலா இத்தனை படம் பண்ணியிருக்கேன், இத்தனை டைரக்டரோட பண்ணியிருக்கேன். இன்னைக்கு லிரிக்கல் வீடியோ இப்போ முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி சாங் பார்த்தீங்கன்னா அது கிரவாணி சார் அற்புதமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்துட்டு அது வந்து பார்த்து சாங்கை கிரியேட் பண்ணாரு. பவன் கல்யாண் சார் கிட்ட ஷூட்டிங் போனோம். சார் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு கிரவாணி சார் நல்லா மியூசிக் கொடுத்துக்கோ சாங் பண்ணியிருக்கோம் சார் பார்க்குறீங்களான்னு கேட்டார். சாங் தானே அப்படின்னு, சரி காமி அப்படின்னாரு. பார்க்கும்போது அவர் ஷாக் ஆயிட்டார். இன்னொரு வாட்டி போடு, இது அதிசயம் இல்லை, எண்டை போடுன்னு சொல்லி அவன் கிட்டத்தட்ட என் முன்னாடி 15 வாட்டி பார்த்தாரு. எழுந்திரிச்சு கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி பார்த்துட்டு கிரவாணி சார் ஃபோன் பண்ணி அவர் போய் மீட் பண்ணலான்னு சொல்லி கிரவாணி சார் பார்த்துட்டு அவர் புக்கே கொடுத்து சேலோ பார்த்து சொல்லி அவர் அவங்க ஆஸ்கார் கொண்டாங்கன்னு சொல்லி ஆஸ்கார் பார்த்துட்டு, இவ்வளோ சின்ன ரூமில் பாகுபலி மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சின்ன ரூமில் இவ்வளோ மியூசிக் கொடுக்குன்னு அவர் பாராட்டிருக்காரு. ஸோ அவர் அவ்வளோ நல்லா அவருக்கு பிடிச்சிருக்கு. பவன் சார் வந்து ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியன், அவர் டைரக்டர். ஆக்சுவலி இந்தியாவில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, இப்போ ரஜினி சார், அமிதாப் பச்சன், சிரஞ்சீவி சார் எல்லாம். ஆனால் டெக்னிக்கலாக கமல் சார், அவர் பவன் கல்யாண் வந்து ஜாஸ்தி படம் பண்ணல, ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணார். ஆனால் அவருக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கு, டெக்னிக்கலாக அவ்வளோ அரேஞ்ச் பண்ணார். இந்த படம் நாங்கள் பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அவர் இப்போ பொலிட்டிஷியனாக இருக்காரு, டிஃபெக்ட் சிஎம்மாக இருக்காரு. பட் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என் மானம் போயிடுமோ, மரியாதை போயிடுமோ, நீங்கள் சும்மா பேன் இண்டியான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அது சரியாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுங்க, இப்படி வந்திருக்கு, அப்படி நல்லா வந்திருக்கா, கிராஃபிக்ஸ் நல்லா எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நல்ல குவாலிட்டி வராதுன்னு. இன்னைக்கு இந்தியாவில் நாங்கள் இந்தியன் டைமில் சங்கர் சாரோட பண்ணும்போது ஹாங்காங்கில் கிராஃபிக்ஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட். அது அப்போ பண்ணும்போது அதுக்கப்புறம் சில பேர் வந்து காதலர் தினம் சில படங்களில் நாங்களே எங்கள் 2வது பையன் ரவி அவனும் மாயா படிச்சிருக்கான், எங்களை ஃபேமிலியை டோட்டலாக டெக்னிக்கலாக அவங்கள வச்சு அவன் நிறைய பேர் நாங்கள் சின்ன ஒர்க்கு கொடுத்து சங்கர் சாருக்கு பாய்ஸ் டைமில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்போ அவங்க தான் இன்னைக்கு பாகுபலி, RRR, அப்போ ரூபோ எல்லா படங்களும் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் பண்ண முடிஞ்சதுன்னா இல்லை எக்ஸ்பீரியன்ஸோட வச்சு தான். ஆனால் இப்போ இன்னும் டைம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ முடிஞ்சு போன ப்ரீ ரிலீஸுக்கு ப்ரமோஷனுக்கு அப்படின்னு நினச்சி
வருத்தப்பட்டிருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் அந்த ஷார்ட் டைமில், அதாவது ஃபினிஷ் ஆன பிறகு இந்த ஷார்ட் டைமில் எந்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ட்டு தூங்காமல் ராவும் பகலாக ஒர்க் பண்ணுறான் ஜோதி. கண்டிப்பாக அவனுக்கு பெரிய பேர் வரும் இந்த படத்தோட. இதில் ஒர்க் பண்ணுற சத்யராஜ் சார் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணாரு, அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நாசர் சார் இந்த சாங் பக்கத்தில் ரூம் ரெக்கார்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் ஷார்ட் என்னன்னு ஷாக் ஆயிட்டாரு நாசர் சார். இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு நான் செட்டில் இருந்தேன். அது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி எனக்கு வளர்ந்துடுச்சு. இன்னைக்கு ஒரு லாங்குவேஜில் பேசினாலும் எல்லா லாங்குவேஜுக்கும் ஏஐல பண்ணலாம், ஒரு லாங்குவேஜில் பாடினாலும் எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகலாம். இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி வேறு லெவலுக்கு போகுது. அதுக்காக தான் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ இல்லைன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் வைக்கலான்னு இருக்கேன் திருப்பதி கிட்ட. அதாவது சினிமா வேறு லெவலுக்கு போகுது. அதனால் அதனுடைய ஒரு பக்கம் தான் இந்த படம் பெருசாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிப்பீங்க. எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட், முக்கியமாக இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நான் வேண்டுகிறேன். உங்களுடைய எல்லாரும் சப்போர்ட் இது கொண்டு போய் சேர்க்கறது. ஏன்னா தெலுங்கு படமாக இருந்தாலும் இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? ஒரு தமிழ் படம் மாதிரி அந்த ஃபீலிங் கொண்டு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே ஒரு ஜஸ்ட் முதல்ல ப்ரெஸ் தான் மீட் பண்ணோம். நீங்கள் தான் கூட ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். வந்த உடனே ஒரு நண்பர் கேட்டார், ஏன் சார் ப்ரெஸ் மீட் தானே, கல்யாண் சார் வரல, இதுக்கே இவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்டார். சரி, நான் சிரித்தேன். சரி, நமக்கு ஜென்ரலாக எந்த படம் பண்ணும்போது எனக்குள்ள டெக்னீஷியனா இல்லை ப்ரொடியூசரா, இது வார் நடக்கும் எனக்கு. ஆனால் டெக்னீஷியன் தான் டெவலப் பண்ணிவிடும் எப்போவுமே. பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன். அதனால தான் 90% ஆல் மை ஃபிலிம்ஸ் ஆர் சூப்பர் ஹிட், ஆல் ஃபிலிம்ஸ். இப்போ விஜய் சாரோட 3 படம் பண்ணேன், குஷி, கில்லி, சிவகாசி. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கில்லி ரீரிலீஸ் பண்ணால் ஸ்டேட் ஃபிலிம் மாதிரி ஓடி இருக்கேன். அதே மாதிரி அஜித் சாரோட 3 படம் பண்ணேன், வேதாளம், ஆரம்பம் இருந்தால், கமல் சார் இந்தியன், மாதவனோட ரன், விக்ரமோட தூள், எல்லா படமுமே. ஒரு உதயம் தியேட்டர் ஓனர் ஒரு வேர்டு சொன்னார், படங்களே ஓடலை, தியேட்டர் மூடணுமா அப்படின்னு நினைச்சோம். இந்த வருஷம் 2 படம் என் படம் ரிலீஸ் பண்ண, தூள், ரன்னு 2மே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஏன்னா நம்ம முதல்ல டிசைட் பண்றோம் இது மக்களுக்கு எது பிடிக்கும், எந்த பாயிண்ட்ல பண்ணணும், எது வேணா ரசிப்பாங்க. டிசைட் பண்ண பிறகுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அதனால என்னுடைய அனுபவம், என்னோட பேஸ்மெண்ட், இந்த மண்ணில் நான் கத்துக்கிட்டது இது சினிமாவுக்காக நான் வாழ்த்தேன். கண்டிப்பா இன்னைக்கு எமோஷன் ஆயிட்டு. ஸோ நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார் உங்ககிட்ட. ஒரு தயாரிப்பாளரை கடந்து ஒரு அப்பாவா நீங்க பேசினதெல்லாம் அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜோதி சார் இந்த படத்தை இயக்கணுங்கிறது யாரோட முடிவு சார்? இது விதி. ஆக்சுவலி நாங்க நினைக்கவே இல்லை. வேதாளம் படத்தை நான் பவன் சாரோட தெலுங்குல பண்ணலாம்னு நினைச்சேன். அப்போ ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணேன் தெலுங்குல. அவர் திடீர்னு வேறு படம் வந்துன்னு கிளம்பிட்டாரு. அப்போ பவன் சார் கூப்பிட்டா என்ன பதில் சொல்லணும்னு நினைச்சேன். போயிட்டா, சரி உங்க பையனை கூப்பிடுங்க, நீங்க டைரக்டர் நானும் டைரக்டர் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. அப்போ ஜோதி ஆக்சிஜன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், நடுவில் இருக்கு. நான் தயங்கிட்டு நேசன் ஜில்லா படம் பண்ணாரு, அவர் பேர் சொன்னேன். ஓகேனாரு. நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். வந்த உடனே ஃபோன் வந்தது, டைரக்டர் நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி. எனக்கு ஜோதி கூப்பிட்டு போறதா நேசன் கூப்பிட்டு போறதா எனக்கு தெரியல. பவன் சார் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரொடியூசர் இருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி, சார் நீங்க கூட பக்கத்துல இருந்தீங்க, என்னை கூட்டு வர சொன்னா, யாரு கூட்டு வேணும்னு சொன்னா, அவரு ஜோதி கூட்டு வர சொன்னா அப்பயே முடிஞ்சிருக்கும். சார் நான் பவன் சார் கேட்கிறேன் அப்படின்ட்டு அவர் போறதுக்கு திருப்பி கேட்டு அவர் என்ன பதில் சொன்னார்னா, நான் யாரோட பண்ணா நல்லா இருக்குமோ, என்னை விட ரத்ன சாருக்கு நல்லா தெரியும், அவர் யார் நினைச்சா அவர் கூட்டு வர சொல்லுங்க அப்படின்னாரு பவன் சார். சரி, அந்த படம் பாதியில் இருக்கு. என்னோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு படம் ஆரம்பிச்சா அது நடுவில் நிற்க கூடாது, அது நின்னா திருப்பி ஃபியூச்சர்ல நம்ம படம் பண்ண முடியாது, தொடர்ந்து படம். அதனால நான் கூப்பிடல. ஒரு விதத்துல அன்னைக்கு நான் துரோகம் பண்ணேன். பெரிய பவன் கல்யாண் சார் படம் கிடைச்சாலும் நான் ப்ரொடியூசரா அவர் கூப்பிடல. அதுக்கப்புறம் நேசன் வந்தாரு, அது சரியா அமையல. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது. இப்போ இந்த படம் முதல்ல டைரக்டர் கிரிஷ் ஒரு லைன் சொன்னார் எனக்கு, அவர் தான் இதை ஆரம்பிச்சாரு. அதாவது 3 கரோனா தாண்டிடுச்சு, அவர் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால அவரும் வேறு கமிட்மெண்ட்டோட கிறிஸ்து போயிட்டாரு. இப்போ நிஜமாவே அவர் எனக்கு காப்பாத்துறாரு இந்த படத்தை. ஆக்சுவலி ஜோதி படம் புள்ள பார்த்துட்டு எடிட் கூட அப்படியே இருந்தது. 3 மாசம் தொங்காம அந்த ஃப்ரீ கிளைமேக்ஸ் இப்போ நீங்க பார்த்த அந்த விஷுவல் சாங் எடிட் பண்ணி ரெடி பண்ணி, அப்புறம் எடுக்க போறது எல்லாமே ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணி
பவன் சாருக்கு போய் சொல்லி காமிச்சிட்டு அப்படிதான் வந்து அவர் வந்தார். தவிர அவர் டைரக்ட் ஆகணும் நான் நினைக்கல. ஆனால் பவன் சார் முதல்ல சொல்லியிருந்தார் உங்க சன் கூப்பிடுங்கன்ட்டு. இப்போ அதனால இப்போ பை நேச்சுரலாகவே அவர் இந்த படத்தில் என்ட்ரா இருக்காரு. இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு டெக்னிக்கலாக கொண்டு போயிருக்காரு இந்த படத்தை. சார் இந்த சந்தேகம் இருக்கு, நீங்க படம் பண்ற நடிகர்கள் நேரடியாக அரசியலுக்கு வந்துடுறாங்களே, அது என்ன சார் ரகசியம்? அதாவது நான் சரத்குமார் சாரோட படம் ஆரம்பிச்சேன். அவர் அரசியலுக்கு போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. போனா யாருமே படம் வாங்கல. முதல்ல படம் கம்ப்ளீட் ஆன பிறகு தேவா டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் வாங்கிட்டாங்க. விஜயகாந்த் சாரோட முதல்ல நான் சட்டமுறை டைம்ல பொட்டு வச்சு நான் தான் அவருக்கு மேக்கப் போட்டேன். அவர் வந்து நான் இப்போ படம் பண்ண நினைக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பேரரசு வச்சு ஒரு ஃபைனான்சியர் சார் படம் பண்ணலான்ட்டு தர்மபுரின்னு படம் பண்ணேன். தர்மபுரி லாஸ்ட் டே ஷூட்டிங்ல அவர் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாரு. விஜயசாந்தோட நான் எத்தனை படம் பண்ணேன், காட்ஃபாதர் மாதிரி ஆல் இன் ஆலா இருந்தேன், அவங்களும் பாலிடிக்ஸ் போயிட்டாங்க. இப்ப பவன் சாரோட 3வது படம் அவரு பாலிடிக்ஸ் போயிட்டாரு. விஜய் சாரோட 3 படம் பண்ண அவருக்கு பாலிடிக்ஸ் போயிட்டாரு. மேபி இது இயற்கையோ ராசியோ தெரியாது. இதுவே பெரிய பாலிடிக்ஸா இருக்கு போட்டிருக்கேன் சார். நன்றி சார், இவ்வளவு வெளிப்படையா